ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஆடி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா, திருக்கணிதப்படி 16/7/2026 வியாழக்கிழமை 11 மணி 37 நிமிஷத்துக்கும், வாக்கியப்படி வந்து 17/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கும் வந்து இந்த ஆடி மாதம் மக நட்சத்திரத்துல பிறக்குதுங்க. இந்த உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதம் வந்து ஆடி மாதம் முழுவதுமே நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. 9ஆம் இடத்துல வந்து புதன் ஆட்சி பெற்றிருக்கிறதோட 2, 7 கூடைய செவ்வாயும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கு. இது ஒரு அற்புதமான பலன்கள். 10ஆம் இடத்துல குரு உச்சம், சூரியனும் சேர்ந்து திக்பலமா இருக்கு. உச்ச கிரகத்தோட ஒரு கிரகம் சேர்ந்து திக்பலமாகும்போது, டபுள் மடங்கு புரமோஷன் அப்படின்னு சொல்ற மாரி தான். 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது. 12ஆம் இடத்துல நீச்சமாகுது. உங்களுடைய ராசி அதிபதி 12ஆம் இடத்துல நீச்சமாயி, நீச்ச பங்க யோகம் இருக்கு. கேதுவோட சேர்ந்து கேதுலருந்து வெளியில வருது. 5ஆம் இடத்துல ராகுவும், 6ஆம் இடத்துல உங்களுக்கு சனியும் இருக்குது. கிரக நிலைகள், சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ விஷயம் ஃபேவரபிளா இருக்கோ, அத்தனை விஷயத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஆனா, உங்களுடைய இது எப்பவுமே என்னன்னா, உங்களுக்கு வந்து என்னன்னா, ஒரு நல்ல விஷயங்கள் பக்கத்துல இருக்கும்போது, அது சம்டைம் வந்து நீங்க மிஸ் பண்ணிர்றீங்க. அதனால அந்த மாரி இல்லாம, எந்தெந்த விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கோ, அது எல்லாத்துலயும் நீங்க ட்ரை பண்ணி சக்சஸ் ஆகணும். பொதுவாவே கிரக அமைப்பு இந்த மாதம் வந்து என்னன்னா, ஒரு உங்களுடைய ராசி அதிபதியே நீச்சம் ஆகுறாருங்க. ஸோ, அதனால இந்த நீச்சமாயி நீச்ச பங்க ராஜ யோகம். அப்போ உங்களுக்கு தான் அதிகமான பலன்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம துலா ராசிக்காரங்களுக்குன்னே ஒரு இது இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 10ஆம் தேதியிலிருந்து அதாவது ஜூலை வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதின்னு வச்சுக்கலாம். 9ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் சரிங்களா? ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் வந்து ஒரு அமைப்பு இருக்கு. உங்க ஜாதகத்துல ராகு, கேதுக்குள்ளேயே எல்லா கிரகமும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது கால சர்ப்ப தோஷம்னு சொல்லலாம். அதாவது ஆடி மாசம் 1ஆம் தேதி வச்சுக்கோங்க. அதுவரைக்கும் வந்து எல்லா கிரகமுமே உள்பட வந்து ராகு, கேதுவோடைய பிடியில இருக்குதுங்க. ஆனா உங்களுடைய ஜாதக அமைப்புல அந்த மாரி இருக்கு அப்படின்னா, இந்த காலகட்டத்துல வந்து சர்ப்ப வழிபாடு, அந்த இது வாசுகி வழிபாடுலாம் சொல்லுவாங்கல்ல, நாகக்கன்னி வழிபாடு, கார்கோடகன் வழிபாடு, அந்த மாரி வந்து நாக, சர்ப்ப தெய்வங்கள வந்து வழிபாடு பண்ணும்போது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஏன் உங்க ராசிக்கு மட்டும் சொல்றேன் அப்படின்னா, உங்க ராசிக்கு தான் ராகு வந்து 5ஆம் இடத்துலயும், கேது வந்து 11லயும் இருக்கு. 5, 11 தான் அதிர்ஷ்டத்தையும், பணத்தையும், ஐஸ்வர்யத்தையும் வாரி குடுக்குறது. ஸோ உங்களுடைய ஜாதகத்துல இருக்கான்னு சொல்லுங்க. அதாவது லான்னு எழுதியிருக்குல்ல அந்த லக்னம். அது நீங்க ராசி துலா ராசி. லக்னமும் உள்பட எல்லாமே வந்து ராகு, கேதுக்குள்ளேயே இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த வழிபாட்ட பண்ணுங்க. நீங்க எதிர்பார்க்காத ஒரு பணம் தேடி வரும். திடீர்னு நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஒரு கோல்டு கீழ கிடந்தா கூட அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தானே! 1 கிராம் தோடு கிடந்துச்சுன்னா இப்ப என்ன போச்சுங்க? ரூ. 100னா கூட யார் குடுக்குறா? அந்த மாரி ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. அந்த மாரி அமைப்பு உங்க ராசிக்கு மட்டும் தான் இருக்கு. மேச ராசிக்கும், துலா ராசிக்கு மட்டும் தான் இருக்குது. வேற எந்த ராசிக்கும் கிடையாது. அதனால வந்து இந்த மாரி இருந்துச்சு அப்டின்னா யூஸ் பண்ணிக்கங்க. இந்த மாரி இருக்கிறத கட்டாயம் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த கிரக சேர்க்கை வந்து வருடத்துல வந்து வருடத்துலன்னு சில வருடங்கள்ல சில நாட்கள் மட்டும் தான் குறிப்பிட்ட விஷயங்கள்ல மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்காது. சரி பரவால்ல. இப்ப வந்து என்னன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு 2, 7 கூடிய செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறது. புதன் கூட சேர்ந்து இருக்குதுங்க. செவ்வாய், புதன் கிரக சேர்க்கை வந்து நெறைய விஷயங்களுக்கு நன்மை, மைனஸும் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நன்மைகள பார்க்கலாம். என்னன்னா, தொழில் ரீதியா நெறைய மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு பண்ண போது. ஏதாவது இந்த டாக்குமெண்ட்ல பிரச்சனை, வில்லங்கங்கள் அப்டின்னா, அது எல்லாத்தையுமே சரி பண்ண போதுங்க. நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க அல்லது வாங்கியிருப்பீங்க. அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா, அதெல்லாம் சரி பண்றதுக்கு இந்த காலம் ஏத்தது. அதே மாரி வந்து உங்க மேல கோர்ட்டு, கேஸ் வழக்குகள் இருக்கு அப்டின்னா, அது எல்லாமே சரி பண்றதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மாசம் உங்களுக்கு வருது. என்னென்ன பிரச்சனைகளோ, அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி பண்றது. உங்கள இவ்வளோ நாளா பழி போட்டவங்க, "நீ இப்படி தப்பு செஞ்ச" அப்படின்னு பழி போட்டவங்கலாம் தானாக உணர்ந்து, "இல்ல, இல்ல உன்ன நான் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்" அப்படிங்கிற மாரி வர்றது. இது எல்லாமே இந்த மாசம் நடக்குது. பேரும், புகழும் எல்லாமே தானாக வந்து சேரக்கூடிய அமைப்புகள். ஏன்னா 9 கூடையவர் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காரு. நிவர்த்தி ஸ்தான அதிபதியும் வந்து 9ஆம் இடத்துல சேர்றதுனால, தெய்வ அனுகூலத்தோட, தெய்வத்துடைய பரிபூரண ஆசியோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தன பிரச்சனையுமே போகுதுங்க இந்த மாசம். ஆனா என்ன குரு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று சூரியனோட சேர்ந்திருக்காரு. 11 கூடையவரோட சேர்ந்திருக்காரு. அப்போ குருவும், சூரியனும் உங்களுக்கு வந்து என்னன்னா 10ஆம் இடத்துல இருக்கும்போது, தொழில்ல கூடுதலான கவனம் இருக்கணும்.
வீட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைய வெளியில காமிக்கக்கூடாது. வெளியில இருக்க பிரச்சனைய வீட்டுக்குள்ள காமிக்கக்கூடாது. 2யும் பிரிச்சு பேலன்ஸ் பண்ணி இருக்கணும். துலா ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஏற்கனவே நீங்க நல்ல நாலேட்ஜான இது. மத்தவங்களுக்கெல்லாம் தீர்ப்பு சொல்லக்கூடியவங்க. உங்களோட லைஃப நீங்க என்னென்ன சின்ன சின்ன மிஸ்டேக் பண்றீங்களோ, அது எல்லாமே சரி பண்ணிட்டு நடந்தீங்கனாலே, எல்லா விஷயத்திலயும் உங்களால சக்சஸ் பண்ண முடியும். 10ஆம் இடத்துல சூரியனும், குருவும் சேர்ந்திருக்கிறது அற்புதமான பலன்கள். தொழில்ல நல்ல முன்னேற்றம் அடைய முடியும். என்னென்ன விஷயங்கள்லாம் நெனச்சீங்களோ, இந்த காலகட்டத்தில உங்களுடைய பிசினஸ்ல அது எல்லாத்துலயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்டின்னா, காசு பணத்த நல்லா பார்க்கலாம். ஏன்னா 11 கூடய லாபஸ்தான அதிபதி தான் 10ஆம் இடத்துல போய் இருக்கிறாரு. அதுவும் உச்சம் பெற்ற குருவோட சேரும்போது, தொழில் மூலியமா நல்ல ஆதாயம், நல்ல லாபம், ஐஸ்வர்ய பிராப்தம் உறுதியாக உண்டு. தொழில் மூலியமா எந்தவித தடையும் இல்லாம காசு, பணம் ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும். 2 கூடையவரும் சரி, வருமானத்த குறிக்கக்கூடிய ஒரு கிரகமும் புதன் கூட சேர்ந்திருக்கனால, காசு எந்த அளவுக்கு வருதோ, அதே அளவுக்கு ஏன்னா 12 கூடையவரோட சேர்ந்திருக்காரு. அப்போ செலவுகளும் ஆகும். ஆனா சுப செலவுகளா ஆகும். சரிங்களா? நெறைய நல்ல மங்களகரமான விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்றது, நெறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே நேரத்துல வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல கிடைக்குங்க. உங்களுடைய வேலை வந்து நீங்க எதிர்பார்த்தது வீட்டுக்கு பக்கத்திலேயே, இல்லன்னா நீங்க ஒரு வீட்ல ஒரு இடத்துல எதிர்பார்த்திருப்பீங்க. இன்னொரு இடத்துல வேலை கிடைக்கிறது. இந்த மாரி லாங் டிஸ்டன்ஸ்ல போய் வொர்க் பண்றக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு செல்லணும்னு விருப்பம் இருக்கவங்க இந்த டைம்ல பண்ணீங்கன்னா, ஃபாரின் போறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கும். அதே மாரி பிரிந்த கணவன், மனைவி இல்ல ஆல்ரெடி பிரச்சனை இதெல்லாமே சரி செய்யப்படும் இந்த மாசத்துல. இந்த மாசத்துல ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் தான் உருவாகும். 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் நீச்சமாகும்போது, நீங்க பெரிய லெவல்ல எஃபோர்ட் போடலைனாலும், அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே சால்வ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. சுக்கிரன் நீச்சமா இருக்கனால, கணவனாக இருந்தால் மனைவிக்கு அதிகமாக அன்பு செலுத்த வேண்டிய கட்டாயம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்குது. பொதுவாவே உங்களுக்குள்ள எவ்வளவு அன்புகள் இருந்தாலும், அந்த அன்ப எக்ஸ்போஸ் பண்ண மாட்டீங்க. காரியங்கள் அதாவது சில உங்களுடைய செயல் நடைமுறையில தான் அத காமிப்பீங்க. ஆனா, எல்லாருமே அந்த விஷயத்த புரிஞ்சுக்குவாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது இல்லையா? அதனால வார்த்தைகளால சில விஷயங்கள நீங்க எக்ஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும். துலா ராசிக்கு இது ரொம்ப கம்மி. அதனாலேயே நெறைய பிரச்சனைகள் வரும். அதனால எவ்வளோ இருந்தாலும் சரி, வார்த்தைகளால அன்ப வெளிப்படுத்துங்க. அது வந்து உங்களோட உங்களோட உங்களுக்கும் சரி, உங்க மனசுக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது. மன மகிழ்ச்சி இன்னும் ரெட்டிப்பாயிருங்க. உங்களுக்கு 11 கூடைய சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துல இருக்கனால, 10ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்த பார்க்கறதுனால, வாகன பிராப்தம் இருக்கு. ஒரு தொழிலுக்காகவோ, அல்லது வீட்டுக்காகவோ, பர்சனல் யூஸ்க்காகவோ ஒரு வாகனம் வாங்குறது, கார் வாங்குறது, லாரி வாங்குறது, டூ வீலர் வாங்குறது, இது மாரி எனி டைப் வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு. ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பு. ஒரு லேண்ட் வாங்கி போடக்கூடிய அமைப்புகள். இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. தொழிலே கூட உற்பத்தி சார்ந்த தொழில், இறக்குமதி, ஏற்றுமதி அந்த எக்ஸ்போர்ட்ஸு இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்குங்க. நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காவே நடக்க ஆரம்பிச்சுரும் இந்த மாசத்துல இருந்து. புதனும், செவ்வாயும் சேரும்போது நெகட்டிவ் என்ன அப்டின்னா, இந்த நீங்க டாக்குமெண்ட் இந்த மாரி விஷயங்கள்ல கூடுதல் கவனம் தேவை. அதே மாரி நீங்க கையெழுத்து போடுறது, செக்க யூஸ் பண்றது, உங்களுடைய விஷயங்கள், உங்களுடைய பேரு, உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட், உங்களுடைய செல் நம்பர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்மளோட பேர யூஸ் பண்ணி மத்தவங்க அதனால ஏதாவது பெனிஃபிட் அடையறாங்களான்னு பார்த்து, உடனே கட் பண்ணி விடணும். உங்களுடைய நேம யூஸ் பண்ணி மத்தவங்க ஏதாவது பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா, அதுக்கு நீங்க ஆளாகக்கூடாது. இந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். கம்யூனிகேஷன் விஷயங்கள். ஒருத்தர பத்தி இன்னொருத்தர்ட்ட பேசுறது, அத ரெக்கார்ட் பண்ணி அவங்ககிட்டயே போட்டு காமிக்கிறது. இல்லன்னா நீங்க சேட் பண்றது, அத வச்சு பிளாக்மெயில் பண்றது, வீடியோ கால் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் கூடாது. இன்ஃபர்மேஷன் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாயும், புதனும் சேரும்போது இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுடைய கஷ்டங்கள நீங்க வெளில சொல்லாதீங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. என் ஹஸ்பண்ட் இப்படி பண்றாரு, என்னோட அப்பா, அம்மா இப்படி பண்றாங்க, என்னுடைய ஒய்ஃப் இப்படி பண்றாங்க. இந்த மாரி எதுவுமே சொல்லாதீங்க. நீங்க உங்களுடைய நண்பர் அப்படின்னு நெனச்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள நெகட்டிவா நெனைக்கிறதுக்கு, உங்கள கீழ் லெவல்ல நெனைக்கிறதுக்கு, அசிங்கமா நெனைக்கிறதுக்கு, இல்ல உங்களுடைய
ஹஸ்பண்டையோ அல்லது ஒய்ஃபையோ மிஸ்யூஸ் பண்றதுக்கு, அவங்க கிட்ட அப்ரோச் பண்றதுக்கு இந்த மாரிலாம் வாய்ப்பு இருக்கனால, கவனமாக இருந்துக்கங்க. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஆமா இருக்கு, யாருக்கு தான் கஷ்டம் இல்ல, அப்படிங்கிறத கடந்து போய்க்கிட்டே இருங்க. உங்களுடைய பிரச்சனைகள் வெளில தெரிஞ்சா, அது உங்களுக்கு மைனஸ் தானே தவிர, எந்த காரணத்திலயுமே, எந்த ஒரு விஷயத்திலயுமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கூடுதல் கவனம், கவனம். இந்த விஷயங்கள்ல மட்டும் கவனமாக இருந்தா போதும். உங்களுக்கு 6க்குடையவர் குரு வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிபதி. அவர் வந்து உச்சமா இருக்கனால, ஹெல்த் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதனால கூடுதலாக கவனம் தேவைங்க. துலா ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு தொட்ட எல்லா விஷயங்களையுமே சக்சஸ் கிடைக்கும். பெண்களுக்கு மட்டும் இந்த மாதம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் தானாக தேடி வர்றதுக்கு உண்டானது. தாய்வழி சீரு அல்லது தாய்வழி சொத்துக்கள் தானாக வந்து சேரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. வெளிநாடுகளுக்கு பயணம், வெளியூர்களுக்கு பயணம். பொதுவாவே துலா ராசிக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் உண்டு. புனித நதிகள்ல நீராடக்கூடிய தன்மை, புனித நதிகளுக்கு, கோவில்களுக்கெல்லாம் போயி, குருவோடைய அனுகிரகம் பெறுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். பிரிந்தவர்கள் சேரக்கூடிய அமைப்புகள், சண்டை சச்சரவுகள்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வர்றது, இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். தீராத வியாதிகளுக்கெல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது, நல்ல டாக்டர் கிடைக்கிறது, நல்ல ஹாஸ்பிட்டல் கிடைக்கிறது. இந்த மாரி அமைப்புகள். ஒரு சிலருக்குலாம் சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சு, அந்த கண்டத்துலருந்து தப்பிச்சு வர்றது, இந்த மாரி இன்சிடென்டும் இந்த மாசம் நடக்கும். 2ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, குடும்பத்துல நல்ல இணக்கமான சூழ்நிலை, குடும்ப நபர்களுடைய ஒற்றுமை, அதே மாரி உங்களுக்கு அவங்க நல்ல சப்போர்ட் பண்றது, இந்த மாரி விஷயங்கள் கட்டாயம் நடக்குங்க. பொதுவாவே வந்து கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு, இந்த மாதம் வந்து ஒரு நீச்சபங்க ராஜயோகம் இருக்கனால, கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு காசு பணத்துல குறையே இருக்காது. தொட்ட விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். அதே மாரி பேரு, புகழ் எல்லாமே பிரபல்யமாகும். நீங்க தான் அப்படின்னு நெறைய பேத்துக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்கிறது. அதே மாரி தானாக தேடி வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ யூஸ் பண்ணிக்கங்க. பெரிய, பெரிய அவார்டு, விருதுகள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க காசு பணம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல சேர்த்து வைக்க முடியும். அந்த மாரி நெறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் யூஸ் பண்ணிக்கங்க. அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு, துலா ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள்லாம் இருக்கு. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, பெரிய அதிகாரிகளுடைய, உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும், அங்கீகாரங்களும் கிடைக்கும். இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். நல்லபடியா எல்லா விஷயமும் நடக்கும். நீங்க விரும்புன ஒரு பதவி கிடைக்கும். ஏன்னா, பதவி ஸ்தானத்த குருவும், சூரியனும் பார்க்கறதுனால, ஒரு நல்ல ப்ரமோஷன், பதவி உயர்வு, நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த பதவி உயர்வு, நல்ல காசு சம்பாரிக்கக்கூடிய பதவி உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு துலா ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான விஷயம். சும்மா வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த டைம்ல வந்து நல்ல அமைப்புகள் இருக்கு. பெரிய லெவல்ல பதவி கிடைக்கும். ஒரு கவுன்சிலர் சீட்டு, மேயர் ஆகுறது, ஒரு நல்ல பதவி. அரசியல்ல வந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஜாக்பாட்டு. எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. எனக்கா இந்த இது அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய லெவல்ல யோகம் வரதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, மிகப்பெரிய லெவல்ல அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க வந்துர முடியுங்க. ஒரு வாய்ப்பு ஒரு சின்ன பொறி இருந்துச்சுன்னா, அத புடிச்சுட்டு கப்புன்னு புடிச்சுட்டீங்க அப்படின்னா, மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு உயர்த்த கொண்டு போயிரும். அந்த அளவுக்கு அரசியல்வாதிகளுக்கு இந்த துலா ராசியில இருக்கவங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. பொதுவாவே துலா ராசியில இருக்கவங்களுக்கு கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 6ஆம் இடத்துல சனி இருக்கனால, கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அது எல்லாமே சால்வ் ஆகுறது, அதுல நல்ல தீர்ப்பு கிடைக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். பொதுவாவே நல்ல காசு, பணம், வருமானம், குடும்பஸ்தானம் எல்லாமே அற்புதமா இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். சுப்ரஜா சுரேஷ்குமார், டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர், கோவையிலிருந்து. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆடி மாத பலன்கள். சூரியன் நம்மளுடைய கடகத்துல இந்த மாதம் ஃபுல்லா இருக்க போறாரு. ஸோ அதை தான் வந்து ஆடி மாத பலன்கள் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ திருக்கணிதம் படி வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி நைட்டு 11:37க்கு பயிற்சி ஆகிறார். அதாவது நம்மளுடைய சூரியன் வந்து கடகத்துக்கு வருகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி 17ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு அவர் வந்து மாறுறார். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் தோன்றுறது அப்படின்னா, ஆடி வெள்ளி சொல்லலாம். அதே மாதிரி வந்து பெரியவர்களுக்கு தன்னுடைய கடமைகளை செய்யக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்ததான் வந்து ஆடிப்பெருக்கு, ரொம்ப விசேஷமான ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே வந்து ஆடி மாத பலன்கள். முக்கியமான கிரக சேர்க்கைகள் அப்படின்னு சொல்ல போனா ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து சுக்கிரன் கன்னிக்கு போய் நீசமாகிறார். செவ்வாய் வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வராரு. ஸோ முக்கியமான பயிற்சிகள் சூரியன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லா வந்து ஆடி மாசத்துல இருப்பாங்க. இப்ப சூரியன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வராரு. அப்போ தசாபுக்தி காலங்கள் நம்ம மெயினா எடுத்துப்போம். இது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம்தான். சூரிய திசை அப்படின்ட்டு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு தசாபுக்தி காலம் நடக்கும். அப்போ சூரிய திசை யார் யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. ஏன் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின்படி நம்மளுடைய குரு ஆல்ரெடி வந்து அந்த இடத்துல பயிற்சி ஆயிட்டார், உச்சமாகிறார், அதிசாரமாகிறார். அவர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு இந்த மாதத்தில் நம்மளுடைய சூரியன் போய் வந்து கூட இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா குருவும் சூரியனும் சேர்க்கை சேரும்போது பெரிய மாற்றங்கள் வரும். ஓகே, உலகளாவிய விஷயங்கள்ல என்ன மாதிரியா மாற்றங்கள் வரும்? தசாபுக்தியா இருக்கட்டும், மந்திரமா இருக்கட்டும், சூட்சமமா இருக்கட்டும், யாருக்கெல்லாம் சூரியன் வலுத்திருந்து சூப்பரா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த உலகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு. ஸோ குருவும் சூரியனும் இருக்கும்போது இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கப்புறமா வந்து அரசியலா இருக்கட்டும், அரசா இருக்கட்டும், மக்களுக்காக நிறைய வித புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான பிளானிங் ஸ்டார்ட் ஆகும். குரு அப்படிங்கிறனாலே மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம். அங்க சூரியன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைமை. அப்போ வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகள் இந்த அரசால் ஏற்கப்படும், செயல்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வந்து சுக்கிரன் நீசமாகிறார் அப்படின்னு சொல்கிறோம். சுக்கிரன் அப்படின்னா பொதுவாக யார்? இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து இப்போது ஒவ்வொரு ராசினருக்கு பார்க்கும்போது சுக்கிரன் யார் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக சுக்கிரன் எந்த இடத்துல நீசமாகிறார் அப்படின்னா புதனுடைய வீட்டில் கன்னி அப்படிங்கிற ஒரு பாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீசமாகிறார். அப்போது என்னன்னா நிதிநிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள், மாற்றங்கள். இப்போ நீங்கள் இந்த பேங்க்ல டெபாசிட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள். இது எல்லாமே வந்து நிறைய ஒரு என்ன மாதிரி திட்டங்கள், அது வந்து மக்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது வந்து அந்த திட்டங்கள் வந்து செயல்படும் போது ஒரு சில பேருக்கு ஃபேவராக இருக்கும், ஃபேவராக இருக்காது. ஸோ இந்த மாதிரியான புது நிலை மாற்றங்கள் வந்து வரப்போகுது. ஏன் சடனாக இந்த மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்னா ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்து யார் வரப்போறாருன்னா செவ்வாய் வர்றாரு. இதில் வந்து ஆல்ரெடி வந்து கடகத்தில் புதன் வந்து வக்ரமாக இருக்கார். அவர் வந்து வக்ர நிவர்த்தியாய் திரும்பவும் வந்து புதனோட வீட்டில் போய் ஆட்சி ஆகிறார். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் புதன் சேர்க்கையாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா சடனாக ஒரு மாற்றங்கள் நிதி நிலைகளை கொண்டு இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் நடக்க போகுது. ஸோ இந்த மாதத்தில் வந்து நிறைய இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் வந்து மக்கள் நலனுக்காக அரசால் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம போக போக பார்க்கலாம். அடுத்ததாக வந்து சனி வக்ரமாயிருக்கார், ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்தில் வக்ரமாயிருக்கார். அப்போது எந்த மாதிரியான வீட்டில் நீர் நிலம் சரிவது எல்லாமே உங்களுக்கு காம்பினேஷன் வரும். அப்போ என்ன அப்படின்னா யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த தண்ணி சைடெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆறு, குளம், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நிறைய ஆபத்துக்கள் இந்த மாதம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா தேவையில்லாத ஒரு விபத்துக்கள், அதே மாதிரி வந்து உலகளாவிய விஷயங்களை நான் ஜென்ரலாக பேசுகிறேன். ஸோ நிறைய விபத்துக்கள், அதே மாதிரி குரு வந்து உச்ச வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ சூரியனோடு அவர் வந்து என்ன ஆகுறாரு, அஸ்தங்கமாகிறார். அப்போ அஸ்தங்கமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நகை விலை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே கம்மியாகும். ஸோ இந்த டைமில் அது அப்படியே கம்மியாகி செப்டம்பருக்கு மேலே பூம் ஆகும். அதற்கான ஒரு விஷயங்கள் இதெல்லாமே இப்போ தங்க நகை கொண்டு சில மாற்றங்கள் வரும்.
யூஸ்வலாகவே அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். மோஸ்ட்லி கம்மியாகிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ யாருக்கெல்லாம் நகை வாங்கணும்னு பிளான் இருக்குது அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். துலாம் ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். எடுத்தொன்னவே லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்தில் நீசமாகிறார். நம்ம ஒரு முயற்சி எடுப்போம், ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நம்ம இதை பண்ணலாமா வேண்டாமா, சம்திங் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே தோணியிருக்கும். நம்ம மைண்ட் யோசிச்சாலும் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழைக்காது. அப்போ வந்து 12ஆம் இடத்துல நீசமாகிறார் லக்னாதிபதி. 8க்குரிய நீசமாகிறது நல்லது. அப்போ நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை இருந்திருக்கும். நண்பர்கள் கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட ஏதாவது சண்டை வம்பு பிரச்சனைகள் ஏதாவது இருந்திருக்கும். திடீர்னு உறவு விட்டு போயிருக்கும், தள்ளி போயிருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு இந்த மாதத்துல வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறார். பிரச்சனைக்குரிய இடத்துல அந்த பிரச்சனை வக்கரமாயிடுச்சு அப்படின்னா சரியாயிடும்னு அர்த்தம். அப்போ நீங்க நினைச்சு பார்த்துக்கோங்க, 8க்குரியர் வந்து நீசமாயிருக்காரு அப்படின்னா உங்களுடைய தவறுகளை இந்த காலகட்டத்துல சரி பண்ணிக்கோங்க. நம்ம அப்படி பேசணும், இல்லை நம்ம போய் மன்னிப்பு கேட்டுடலாம், இல்லை நம்ம இதை பண்ணோம், இதை வந்து மாற்றி பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து இது பண்ண. உங்களுடைய பாதகஸ்தானத்தில் கேது இருக்கிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. சில வழிபாடுகளின் மாற்றங்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை இருக்கும். உங்களோட சுய ஜாதகத்தில் கேது எங்க இருக்கிறாருன்னு பார்க்கணும், யார் வீட்டில் இருக்காங்கன்னு பார்க்கணும். அவர் 11ஆம் இடத்துல இருக்கும்போது இது சார்ந்த ஒரு பாதகத்தை பார்ப்பீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ பாதகம் செய்யக்கூடிய சூரியன் அவர் எங்க இருக்காரு அப்படின்னா இப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ தொழில்ல கவனம் தேவை. அப்போ பாதகாதிபதி 10ல இருக்காரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதோ பிஸ்னஸ்ல வரக்கூடிய வருமானங்கள்ல வரக்கூடிய லாபத்தில் பிரச்சனை. அப்போ நீங்க வந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு பணத்தை சேர்த்து வச்சிருப்பீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. என்ன பண்றீங்களோ அது உங்களுக்குள்ளே இருக்கட்டும், அது ரொம்ப நல்லது. நீங்க யார்கிட்டயே சொல்ல அது வந்து ஒவ்வொரு காதுக்கு ஒவ்வொரு டிசைனா போகும்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி டிசைனா போய் பிரச்சனை டிசைனா வரும். ஹெல்த் வந்து ஓரளவுக்கு இல்லை, கம்ப்ளீட்டா பிரச்சனையில தான் இருந்திருக்கும் ஹெல்த் எல்லாமே. ஆனா இந்த மாதத்துல வந்து அந்த ஹெல்த் அப்படின்னு சொல்ல விஷயத்துல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். ரொம்ப வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதன் மூலியமாக ஹாஸ்பிட்டல் செலவு இதெல்லாமே ஆயிருக்கும். இந்த மாதத்துல வந்து ஓகே கொஞ்சம் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். ஏன்னா வந்து சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் ஓகே, நம்ம நினைக்கக்கூடிய மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆல்ரெடி போய் வக்கரமாகி ஒரு பிரச்சனையை கொடுத்து, ஒரு பற்றற்ற நிலையை கொடுத்து, பிளானிங் எல்லாமே கொலாப்ஸ் பண்ணி, ஹெல்த் விஷயத்தில் கையை வச்சு இது எல்லாமே மாறப்போகுது துலாம்க்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொதுவாக நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வயிறு சம்மந்தப்பட்ட வரும்போது என்னாகும் அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து இந்த கிட்னி ஸ்டோன் பிரச்சனை வரும். இல்லாட்டி வயிற்றுல வந்து அது ஏதாவது ஆப்ரேஷன் நிறைய வந்து, ஏன்னா ராகு 4ஆம் இடத்துல இருக்காரு இல்லைங்களா. ஸோ ஏதாவது ஒரு மருத்துவ செலவு கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த மாதத்தில் மாறப்போகுது. ஸோ நீங்கள் கடவுளோட ஆசீர்வாதமும் பெரியவங்களோட ஆசீர்வாதமும் இதெல்லாம் இருந்து உங்களை வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வழிநடத்தி எல்லா பிரச்சனையிலேருந்து வெளிவருவீங்க. முக்கியமான ஒரு கவனம் என்ன தெரியுமா, பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் விற்கிறீங்க கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3வது ஆள் தலையிட்டு, திடீர்னு ஒரு ஆள் வருவாங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆடி மாதமாக இருக்கிறது, இந்த மாதத்தில் நான் நல்ல காரியம் செய்ய மாட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டோக்கனாவது வாங்கிக்கோங்க. அதை வந்து தவிர்த்து விட வேண்டாம். அதுக்கப்புறம் கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி இந்த மாதத்தை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஆடி மாத பலன்களாக மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்கும், யார் யார் என்ன பண்ணணும், உலகளாவிய விஷயங்கள என்ன நடக்கும், நம்ம எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாருக்கெல்லாம் ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது, இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கா, எதன் மூலியமாக இந்த பரிகாரத்தை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னா சுய ஜாதகத்தை பாருங்க. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரிய ஒரு கிரகம், இப்போ வந்து உங்களுக்கு வந்து சனி வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனைக்குரியவராக இருக்காரு அப்படின்னா, அவர் வக்கரமா இருக்காருன்னா அது நல்ல பலன்களை மட்டுமே தரும்.
இப்போ பொது பலன்களை நான் கேட்டு வந்து அச்சச்சோ நமக்கு இப்படி ஆயிருமோன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இதெல்லாம் நடக்கும். எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது நீங்க சொல்றது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில பேர் வந்து நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் நடக்கல அப்படிம்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அது பொருந்தும், ஒவ்வொருத்தருக்கு அது பொருந்தாது. அப்போ என்ன பண்ணலாம், சுய ஜாதகத்தை பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா நிறைய வைப்ரேஷன்ஸை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். நியூமராலஜி மூலியமாக, ஏன்னா பிகாஸ் இதெல்லாமே வந்து நான் சொல்றதுல பெஸ்ட் சொல்யூஷன், வாழ்க்கை ஃபுல்லாக உங்களோட வழி நடத்தும். ஒரு சில நேம் சேஞ்சஸாக இருக்கட்டும், ஃபோன் நம்பர் சேஞ்சஸாக இருக்கட்டும், அப்போ வந்து அந்த நட்சத்திரங்களின் ஆய்வுப்படி அதை நம்ம சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், விதியை மதியால் வென்று நிறைய மாற்றங்கள் மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி, வேலைகளிலும் சரி, செய்யக்கூடிய செயல்பாடுகளும் சரி, நம்ம வந்து அந்த முன்னேற்றத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக நடக்குங்க. ப்ளஸ் நம்மளுடைய கடவுள் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் இவங்கள தான் கும்பிடணும் அப்படின்னாலாம் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம், உங்களுடைய குல தெய்வம். சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதம் மாறி பார்ப்பீங்க. நிறைய பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கால்ஸ் வருது. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க, நிறைய ப்ரே பண்ணுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு காரியம் வேணும் அப்படின்னா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான குறியீடுகள் நிறைய இருக்கு. அப்போ நீங்க வந்து ஜாதகம் பார்க்கும்போது அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க சரி செய்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பிரச்சனையா இருந்தாலும் அதுல நம்ம ஃபேஸ் பண்ணி நடக்கக்கூடிய வழிகளை கண்டிப்பா நான் காமிப்பேன். ஸோ கண்டிப்பா நான் சொல்ற இந்த பரிகாரங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யும்போது நிறைய மாற்றங்கள் வரும்போது நமக்கு புது புது விஷயங்கள் மேல நம்பிக்கை வரும். அப்ப ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. பிரச்சனை வருது அப்படின்னா அங்கே சொல்யூஷன் இருக்கு. அது எப்படி அந்த பாவக ரீதியாக, ராசிகள் ரீதியாக, ஸோ எதுக்கு அதை கரெக்டாக வந்து ஆப்டாக நம்ம வந்து வாழ்வில் பரிகாரங்கள் செய்தால், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கே போக மாட்டாங்க. நான் மற்ற மதத்தை சொல்கிறேன், நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேங்க, நான் இந்த பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக கண்டிப்பாக மாற்றிக்கலாம். ஸோ வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா ஒருத்தருக்கு 8ஆம் இடம் பாதிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து துப்புரவு தொழிலாளர்கள், க்ளீன் பண்ணுறவங்க, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு 9ஓட கனெக்ட் பண்ணாங்கன்னா நான் வந்து கோவிலில் வேலை செய்கிறவங்களுக்கு, க்ளீன் பண்ணுறவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அந்த கரெக்டாக அந்த காம்பினேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 100 ருபீஸ் 50 ருபீஸ் சாப்பிட வாங்கி கொடுங்க. இது மூலியமாக உங்களுக்கு தீர்வுகள் வரும். இதைத்தான் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும், இல்லை சில பேருக்கு எனக்கு கோவில் தான் வேணும் அப்படின்னா கோவில் பரிகாரங்கள் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து நல்ல வழி கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம். முக்கியமான ஒரு விஷயம், பிரசன்னம் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு இருக்குது. நான் லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 வீட்டை நான் விசிட் பண்ணேன். அந்த வீட்டில் முக்கியமானது மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரச்சனைகள் இருக்குது. அப்போது தசாபுக்தி காலங்கள் நமக்கு ஜாதக ரீதியாக நன்றாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் நமக்கு ஒத்து வரல அப்படின்னா நமக்கு என்ன நல்ல காலங்கள் வந்தாலும் நம்ம செயல்பாடுகளில் சிறிது தாமதங்கள், பிரச்சனைகள், ஓவர் திங்கிங்னால அந்த விஷயங்கள் தடைப்படும். அப்போது வாஸ்துவாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், ஜெம்ஸ்டோனாக இருக்கட்டும், நியூமராலஜியாக இருக்கட்டும், எல்லாமே கலந்து அதற்கான பரிகாரத்தையும் வாழ்வியல் பரிகாரத்தையும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக இதற்கான தீர்வுகள் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.